ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரீசெண்டாக அட்வான்ஸ் மாடியூல இருக்க சில இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ், தென் எம்என்சிஸ் லைக் கூகுள், அமேசான்ல போயிட்டு சில இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று வந்து பிட் மேனிகுலேஷன்ல இருக்க தியரிட்டிக்கலா நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த ரெண்டு ப்ராப்ளமையும் நம்ம ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செட் ஆஃப் அரே ஆஃப் இன்டிஜர், அதுல எல்லா நம்பருமே 2 வாட்டி வந்திருக்கும், 2 எலமெண்ட் மட்டும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கும். அந்த 2 எலமெண்ட்டை எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஹேஷ் மேப் யூஸ் பண்றதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னது? எக்ஸ்ட்ரா அது மெமரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணி அட்ஜசன்ட் எலமெண்ட் சேமா இருக்கான்னு பார்த்தா சார்ட் பண்ணாலே அது n log n அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ அதுவும் நம்மளாட்டி போக முடியாது. எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்காம ஒரே ஒரு n டைம் காம்ப்ளெக்சிட்டியில இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது லாஸ்ட் வீடியோல நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 1 2 4 எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் சேமா இருக்க எல்லா எலமெண்ட்டுமே ரிமூவ் ஆயிடும். இந்த 1 ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 2 ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் 3 4 மட்டும் தான் எக்ஸ்ஆர் ஆகி வரும். ஸோ நமக்கு வரப்போற அவுட்புட் எப்படி வரும்னா 3 XOR 4 அவுட்புட் என்னது? இங்க நான் அதை எக்ஸ்ஆர் பண்ணி போட்டுருக்கேன். எக்ஸ்ஆர்னா என்னது? சேமா இருந்தா 0 வரும், டிஃபரெண்டா இருந்தா 1 வரும். இது ரெண்டும் சேமா இருக்கா, அதனால 0 போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கா, அதனால 1 போட்டுக்கிறேன். இது ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கா, அதனால 1 போட்டுக்கிறேன். 4 2 சார் 6. ஸோ இதோட அவுட்புட் 6 நமக்கு வரும். ஆனா நமக்கு என்ன அவுட்புட் வேணும்? 3,4 வேணும். 6ன்றது வந்து இந்த ரெண்டு நம்பரையும் கம்பைன் ஆகி வச்சிருக்கா. இதுல இருந்து நான் எதை ஃபார்ம் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து எப்ப எனக்கு செட் பிட் வருது, ஒன்னு வந்து 1 இருக்கு, இன்னொன்னு வந்து 0 இருக்கு. அப்ப நான் எந்த பொசிஷன்ல எனக்கு வந்து ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ நான் செட் பிட் எங்க 1 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. அப்ப நான் இந்த செட் பிட் எடுத்துக்கலாமா? சப்போஸ் இது வந்து செட் பிட் என்ன 0 1 2, 1ல எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை தனியாவும் 0 தனியாவும் பிரிச்சா 1ல இருக்கும்போது 3 தனியா வந்துரும், 0வா இருந்துச்சுன்னா 4 தனியா வந்துரும். சோ இது தனி சப்செட்டா மாறிடும், இது தனி சப் அரேவா மாறிடும். ரெண்டுத்துல இருந்தும் எனக்கு யூனிக்கான எலிமெண்ட் எடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 எப்படி எழுதுவோம்? 0 0 1 எழுதுவோம். 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0 இருக்கு, அதனால நான் அதை இங்க போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 2ல வந்து 1 தான் இருக்கும், அதனால நான் இந்த சப் அரேல போட்டுக்கிறேன். 3லயும் 1 தான் இருக்கு, அதையும் நான் இங்க போட்டுக்கிறேன். 1ல 0 இருக்கு, அதனால நான் செகண்ட் சப் அரேல போட்டுக்கிறேன். 2ல வந்து 1 இருக்கு, அதனால நான் ஃபர்ஸ்ட் சப் அரேல போட்டுக்கிறேன். 4ல வந்து 0 தான் இருக்கு, அதனால அதை நான் செகண்ட் சப் அரேல போட்டுக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற யூனிக் எலிமெண்ட் என்னது? 3. இதை நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும் யூசிங் XOR ஆபரேஷன். இதுல இருக்க எலிமெண்ட் 4. அப்போ லெஃப்ட் டு ரைட் நான் ரிட்டர்ன் பண்ணாலே எனக்கான அவுட்புட் வந்துருமா? இதை தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷனல் டிக்ளேர் பண்ணிப்போமா? கான்ஸ்ட் சால்வ்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு அரே வாங்க போகுது, அந்த அரேவோட நேம் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா? கால் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை சால்வ் மேல இருக்க இன்புட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாத்தோட எக்ஸ்ஆர் நான் கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ்ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுல எது எனக்கு செட் பிட், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லாத்தோட எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் எந்த பிட்ல செட் பிட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் லெஃப்ட்டையும் ரைட்டையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ஆர் கண்டுபிடிச்சா யூனிக் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் பேசிக்கான ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். லெட் எக்ஸ்ஆர் சம்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்ஆர் சம் இனிஷியலா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஃபார் let I equal to 0, I less than a dot length I plus plus. XOR ஆபரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? X XOR சிம்பிளுக்கு இந்த மாதிரி அப்பேர போட்டுப்போம், ஈக்குவல் டு a of I. இப்போ எனக்கு XOR மட்டும் கண்டுபிடிச்சிருவோம். இதை நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போமா? XORல என்ன வேல்யூ வருதுன்னு? console.log XOR sum. XOR sum இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இங்க எனக்கான அவுட்புட் என்ன வருது? 7 வருது. கரெக்ட் தானே? இந்த 7யும் 3யும் நம்ம தனித்தனியா பிரிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 7ல இருக்க யூனிக் எலிமெண்ட்டையும் 3ல இருக்க யூனிக் எலிமெண்ட்டையும் நான் எடுக்கணும். கரெக்ட் தானே? அதை நெக்ஸ்ட் எடுத்துப்போமா? ஓகே. ஃபார் பொசிஷன் நான் கண்டுபிடிக்கிறதுனால அந்த பொசிஷன் அரேவிலே இல்லாத ஒரு பொசிஷன் என்னது? -1. ஏன்னா அரே 0ல இருந்து ஆரம்பிக்கும், எனக்கு -1 தேவை, அதனால நான் -1ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? லெட் பொசிஷன் ஈக்குவல் டு -1. ஃபார் லெட் நான் ஃபர்ஸ்ட் பிட்ல இருந்து என்னோட பிட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து ஆரம்பிச்சு 30 வரை போகும். மொத்தமாவே 31 பிட் தான் இருக்கும். ஆனா நான் 30 வரை செக் பண்ணாலே போதும். ஏன்னா கடைசி MSB பிளஸ்ஸா நெகட்டிவா இருக்க செக் பண்றதுக்கு இங்க இருக்க எல்லா நம்பருமே நம்ம பாசிட்டிவ்னு அசைன் பண்ணிக்கலாம். I equal to 0, I less than 31, I plus plus. அந்த பிட் செட்டா இல்லையான்னு எப்படி பாக்குறது? ரைட் ஷிஃப்ட் ஆகி and 1 போட்டா எனக்கான அவுட்புட் வந்துருமா? இஃப் அந்த நம்பர், அந்த XOR நம்பர் நான் எடுத்துக்கிறேன். XOR சம் அதை வந்து எந்த ஷிஃப்ட் பண்ணணும்? ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ரைட் ஷிஃப்டோட சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சைன். எத்தனை வாட்டி பண்ணணும்? அந்த I டைம்ஸ் பண்ணணும். வர அவுட்புட் வந்து and 1 ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பொசிஷன்ல செட் இருக்குன்னு அர்த்தம். அந்த பொசிஷனை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாமா? எங்க ஸ்டோர் பண்ணலாம்? பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணலாமா? அந்த பொசிஷன் எங்க இருக்கும்? I ல இருக்கும். பொசிஷன் ஈக்குவல் டு I அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். L R. Lனா என்ன பண்ண போறேன்? 1 இருக்கிறது எல்லாத்தையும் Lலையும் 0 இருக்கிறது எல்லாத்தையும் Rலையும் நான் சேவ் பண்ணிட்டு கடைசியா அதுக்கு XOR கண்டுபிடிச்சாலே எனக்கான அவுட்புட் வந்துருமா? அதை தான் நான் நெக்ஸ்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார்
let I equal to 0, I less than a dot length I plus plus. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அந்த அரேன்ற நம்பர்ல வந்து 1 இருந்துச்சுன்னா Lலயும் 0 இருந்துச்சுன்னா Rலயும் பண்ண போறேன். நம்ம ஜஸ்ட் இந்த சம் நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இத அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். இங்க சம்முக்கு பதிலா நான் என்னன்னு போட போறேன், a of I ன்னு போட போறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க பொசிஷனுக்கு பதிலா நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட XR ஓட ஆபரேஷன் கண்டுபிடிக்கணும். L XR equal to A of IA. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் அது இல்லைன்னா அது வந்து ரைட் சைட்ல நான் மூவ் பண்றேன். R XR equal to A of IA. கடைசியா நான் என்ன பண்ணேன், ரெண்டுத்தையும் ரிட்டர்ன் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துரும் L, R. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ நமக்கு வந்திருக்க அவுட்புட் 3,4ன்றது ஃபர்ஸ்ட்டுக்கு கரெக்டா வந்துருச்சு. பட் 1,2க்கு வந்து எனக்கு 3, அன்டிஃபைன்டு வருது. இங்க நம்ம பண்ணிருக்க மிஸ்டேக் என்னது, இங்க நம்ம ஐத் பொசிஷனை செக் பண்ணோம். ஐத் பொசிஷனை செக் பண்ணுமா இல்ல பொசிஷன்ன்ற பொசிஷனை செக் பண்ணுமா? ஏன்னா நான் என்ன பண்றேன்னா 1ன்ற பொசிஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அந்த 1ன்ற பொசிஷன்ல தானே இருக்க எல்லா நம்பரையும் நான் செக் பண்ணணும். அந்த பொசிஷனை நான் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன், POS ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்போ நான் ஐக்கு பதிலா இந்த இடத்துல ஜஸ்ட் POS ன்னு சேஞ்ச் பண்ணாலே எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துமா? இதை நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சா? 4,3, 2,1. இந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நமக்கு தேவையான அவுட்புட் மட்டும் வரணும். கரெக்டா வந்துருச்சா? இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் கூகுள்ல கேட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் எது அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 பேர் எடுத்துக்கோங்கப்பா, 2 இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. பட் அது ரெண்டுத்தையும் நான் அண்ட் ஆபரேஷன் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் வேல்யூ வரணும்னா நம்ம ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். MSBன்னு சொல்லுவாங்க. சோ நான் MSBல இருந்து செக் பண்றேன். எங்கெல்லாம் எனக்கு எப்ப அதோட வேல்யூ 1 இருக்கும், நம்ம அண்ட் ஆபரேஷன் என்ன பண்ணுவோம், எனக்கு அண்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 ஆச்சும் இருக்கணும். கரெக்ட் தானே? 1 1s ஆர் தான் 1 வரும். மத்த 0 ஒரு இடத்துல இருந்தா கூட எனக்கு 0 வந்துரும். அதுதான் அண்ட் ஆபரேஷனோட ப்ராப்பர்ட்டி. அப்ப நான் அந்த கவுண்ட் நான் செக் பண்ணிட்டே வரேன். எப்ப என்னோட கவுண்ட் வந்து கிரேட்டர் than or equal to 2 இல்ல 2 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த இடத்துல 1 வந்துரும். சோ நான் அந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். 0 இருந்துச்சுன்னா சப்போஸ் 2க்கும் கீழ இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அங்க 0 தான் வரும். நான் அதனால 0 போட்டுப்பேன். சப்போஸ் 1 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், மத்த நம்பர் நான் செக் பண்றேன். அதோட கவுண்ட் வந்து கிரேட்டர் than 2க்கு மேல இருக்கு. சப்போஸ் 5 எலிமெண்ட் இருக்கு, அதுல 3 கவுண்ட் இருக்கு. மத்த 2 எலிமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிரலாம். ஏன்னா அது டெஃபினட்டா ஆன்சரா வர போறது இல்ல. ஏன்னா அதோட MSB 0 இருக்கு. அதனால டெஃபினட்டா அது ஆன்சரா வர போறது இல்ல. அத வந்து நான் 0 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 53, 39, 88. இது எல்லாத்தையுமே அண்ட் ஆபரேஷன் பண்ணி 37 போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே அண்ட் பண்ணி 36 போட்டுருக்காங்க. இங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்க நான் டீடைலா எழுதியிருக்கேன். ஓகேவா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 38 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன? எல்லா நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷனும் இங்க நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இங்க இருந்து ஆரம்பிக்கணுமா இங்க இருந்து ஆரம்பிக்கணுமா? மேக்ஸிமம் நம்பர்னு கேட்டாங்கன்னா ரைட் சைடு MSB ல இருந்து ஆரம்பிக்கணும். மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். லீஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா இந்த சைடுல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். இதுதான் நமக்கான பேசிக்கான அப்ரோச். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போமா? இங்க நான் என்ன பண்றேன், என்னோட 1ஓட கவுண்ட நான் செக் பண்ண போறேன். எப்ப கிரேட்டர் than or equal to 2 இருக்கோ அப்ப மட்டும் தான் 1 வச்சுக்க போறேன். மத்த டைம் எல்லாத்தையுமே நான் 0 பண்ண போறேன். இங்க எனக்கு எத்தனை 1 இருக்கு, இங்க 1 இருக்கா? இல்ல ஒரே ஒரு 1 தான் இருக்கு. அப்ப கிரேட்டர் than or equal to 2 கிடையாது. அதனால நான் இங்க 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க எத்தனை கவுண்ட் இருக்கு, 2 கவுண்ட் இருக்கு. 2 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுனா நான் 1 போட்டுக்கலாம். 1 போட்டுக்கலாமா? அப்ப இந்த 2 நம்பர் டெஃபினட்டா ஆன்சரா வராதா? ஏன்னா இங்க 0 0 இருக்கு. அதனால இந்த 2 நம்பரையும் நான் கன்சிடரே பண்ணிக்க மாட்டேன். இது எல்லாத்தையுமே நான் 0 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 2 நம்பர் நீங்க கன்சிடரே பண்ணிக்க தேவை. நெக்ஸ்ட் 0 0 இருந்துச்சுனா 0 தான் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க 1 தான் இருக்கு. அப்ப இதுவும் 0 தான். 1 1 இங்க கவுண்ட் எனக்கு 2 வருது. அதனால நான் 1 போட்டுக்கிறேன். இங்க எனக்கு கவுண்ட் 1 தான் இருக்கு, லெஸ் than 2. அதனால நான் 0 போட்டுக்கிறேன். இங்க 0 தான் இருக்கு. அதனால நான் 0 போட்டுக்கிறேன். இதோட அவுட்புட் வந்து என்னது, 36. இதுதான் ரிட்டர்ன்ட் அவுட்புட். சோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், என்னோட மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் எங்க இருந்து ஆரம்பிக்கும், 30 ல இருந்து ஆரம்பிக்கும். கொடுத்திருக்க எல்லா நம்பருமே பாசிட்டிவ். சப்போஸ் நெகட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா 31 ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? 30 ல இருந்து ஆரம்பிச்சு நான் ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ண போறேன். எப்ப என்னோட கவுண்ட் வந்து கிரேட்டர் than or equal to 2 இருக்கோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், அங்க நான் 1 நான் ஆட் பண்ண போறேன். அந்த 1ன்றதை ஆட் பண்றது எப்படி, என்னோட MSB யோட கவுண்ட் தான் I ல வச்சிருப்பேன்ல, அப்போ அந்த பொசிஷன்ல நான் போய் ஆட் பண்றதுக்கு பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். பிளஸ் ஆபரேட்டர் என்னோட ஆன்சர் 0 ல இருந்து ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணி மத்த நம்பர்ஸ், அதாவது அந்த 1 சப்போஸ் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன், அதாவது கிரேட்டர் than or equal to 2 இருக்கு. நான் மத்த டைம் 5 எலிமெண்ட் இருக்கு, அதுல 2 எலிமெண்ட் வந்திருக்கு, மத்த 3 எலிமெண்ட் வரல. அந்த 3 எலிமெண்ட்டையும் நான் 0 வைக்கலாமா? இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்க 2 1 வந்திருக்கு, பட் இங்க 2 இடத்துல 0 வருது. இந்த ஆன்சர் டெஃபினட்டா வர போறது இல்ல. இது எல்லாத்தையும் நான் 0 வைக்கிறோமா, இந்த நம்பர்ஸ் நான் 0 அசைன் பண்ண போறேன். சோ இதுதான் இந்த பேசிக்கான ப்ராப்ளத்தோட அப்ரோச். இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணி பார்ப்போமா? இது வந்து கூகுள்ல கேட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். கான்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம். சால்வ், அது வந்து ஒரு அரே வாங்க போகுது, அதோட நேம் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு வேல்யூஸை உள்ள காப்பி பேஸ்ட் பண்ணி, இப்போ வேல்யூஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட ஆன்சரை நான் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன்ல, லெட் ஆன்சர் ஈக்குவல் டு அந்த வேரியபிள் இனிஷியலா 0 இருக்கும். ஏன்னா 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரப்போகுது. அதனால நான் 0 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எங்கேருந்து செக் பண்ணணும், என்னோட 30th பிட்ல இருந்து செக் பண்ணணும். அதனால நான் அதை அப்படியே போட்டுக்கலாமா, ஃபார் லெட் I ஈக்குவல் டு 30
i greater than or equal to 0. என்னோட ஐயோட வேல்யூ நான் ஒண்ணா டிக்ரீஸ் பண்ணிட்டு வர போறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், என்னோட கவுண்ட்டை நான் செக் பண்ணணும். எத்தனை 1 இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணணும்ல, அதுக்கு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாமா, let c equal to இனிஷியலா 0 இருக்கும். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பிட்டா நான் செக் பண்ண போறேன். அப்ப அந்த அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே நான் செக் பண்ணணும்ல, அப்ப இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கலாமா, for let j equal to 0, j less than a dot length j plus plus. இது ஏன் போட்டா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நான் செக் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ நான் எந்த பொசிஷன்ல செக் பண்ணணும், எந்த பொசிஷன்ல 1 இருக்குன்னு நான் செக் பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லயே பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா, if உள்ள வந்து என்ன கண்டிஷன், என்னோட a of j ல பொசிஷன் எங்க இருக்கு, என்னோட i ல இருக்கு. i ல அண்ட் ஆபரேட்டர் 1 சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா c யோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளில வர போகுது. இப்போ என்னோட c யோட வேல்யூ வந்து சப்போஸ் கிரேட்டர் than or equal to 2 ஆ இருந்தா மட்டும் தான் நான் பண்ண போறேன். மத்தபடி நான் எதுவா இருந்தாலும் பண்ண போறது இல்ல. if c வந்து கிரேட்டர் than or equal to 2 ஆ சப்போஸ் இருக்குன்னா அப்ப நான் உள்ள பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் 1 ன்னு போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 இருக்கா, இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் 1 ன்னு போடுவேனா, அப்போ 1ன்றத இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு 0 விட நான் எக்ஸ்ஆர் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துரும். கரெக்ட் தானே? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் 1 அந்த பொசிஷன் எந்த பொசிஷன் எங்க இருக்கும், i ல இருக்கும். லெஃப்ட் ஆபரேட்டர் i ன்னு போட்டா எனக்கான அவுட்புட் வந்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், மத்த 0 இருக்கிற இடத்துல மறுபடியும் 0 ஆக்கணும்ல, அதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் போடுவோமா, அதே ஃபார் லூப் எடுத்துக்கிறேன், அதே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சப்போஸ் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். கரெக்ட் தானே? இதை மட்டும் நான் இதுக்குள்ள கண்டிஷனுக்குள்ள போட்டு சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த ஹோல் நம்பருமே நான் 0 சேஞ்ச் பண்ண போறேன். a of j equal to 0 நான் அசைன் பண்ண போறேன். கடைசியா நான் என்ன பண்ண போறேன், என்னோட அவுட்புட் மட்டும் பிரிண்ட் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துரும். ஆன்சர்ல என்னோட அவுட்புட் இருக்கும், அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போமா. இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு 37 வந்துருச்சா, செகண்ட் ப்ராப்ளத்துக்கு 36 வந்துருச்சா. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கோடை என்னோட GitHub ரெபோசிட்டரியில டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், பாய்.